பாடல் 447. திருத்தலம் திருக்காலத்தி. அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் மனித வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை உணர்த்தும் ஆன்மீக பொக்கிஷமாகும். இன்று நாம் பார்க்க போவது திருப்புகழ் பாடல் 447. சிரத்தா நத்திற் பணியாதே செகத்தோர் பற்றை குறியாதே வருத்தா ஒப்பில்லதான மலத்தால் வைத்து எத்தனை ஆழ்வாய் நிறுத்தா கர்த்தத்துவ நேசா நினைத்தார் சித்தத்துறைவோனே திருத்தாள் முத்தர்க் அருள்வோனே திருக்காலத்தி பெருமாளே. இதுவே இப்பாடலாகும். இனி அதன் பொருளை காண்போம். இந்த பாடலில் அருணகிரிநாதர் உலக வாழ்க்கையின் மாயை உணர்ந்து முருகனிடம் சரணாகதி அடைகிறார். சிரத்தா நத்திற் பணியாதே என்பது அகந்தையால் தலை நிமிர்ந்து வாழ வேண்டாம். பெருமை, பதவி, புகழ் இவை அனைத்தும் நிலையானவை அல்ல. செகத்தோர் பற்றை குறியாதே என்ற வரி உலக மனிதர்களின் ஆசை, பொருள், பற்றுகள் அனைத்திலும் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று கூறுகிறார். மனிதனை கட்டி போடும் பெரிய சங்கிலி பற்றுதான். வருத்தா ஒப்பில்லதான மலர்த்தாள் வைத்து எத்தனை ஆழ்வாய். இந்த அடி முருகனே, துன்பமில்லாத உன் திருவடிகளை என் உள்ளத்தை வைத்து என்னை உன்னிடம் சரணாகதியாக ஏற்றுக்கொள் என்று வேண்டுகிறார். இங்கு திருவடி என்பது பாதுகாப்பு, அமைதி, ஆன்மீக அடைக்கலம். நிறுத்தா கர்த்தத்துவ நேசா என்ற வரி உலக இயக்கத்தையே நடத்தும் பரம்பொருள் முருகன். படைப்பு, பாதுகாப்பு, அழிவு அனைத்திற்கும் அடிப்படை சக்தி அவனே. நினைத்தார் சித்தத் உறைவோனே. முருகனை உண்மையாக நினைக்கும் பக்தர்களின் இதயத்தில் அவன் எப்பொழுதும் வாழ்கிறான். கோயிலில் மட்டுமல்ல, பக்தனின் மனமே முருகனின் ஆலயம். திருத்தாள் முத்தர்க்கு அருள்வோனே என்ற வரி மோட்சமடைந்த ஞானிகளுக்கும் அருள் வழங்குபவன் முருகன். திருக்காலத்தி பெருமாளே. திருக்காலத்தி தலத்தில் அருள்பாலிக்கும் முருகனை அன்புடன் அழைக்கிறார். இந்த பாடல் நமக்கு சொல்லும் வாழ்க்கை பாடம் என்ன? அகந்தையை விட்டால் அமைதி வரும். உலக பற்றுகள் குறைந்தால் மனம் சுத்தமாகும். இறைவன் நினைவு துன்பத்தை குறைக்கும். சரணாகதிதான் ஆன்மீக விடுதலை. முருகனை மனதில் நினைத்து இந்த திருப்புகழை பாடினால் நம்பிக்கை மற்றும் ஆனந்தம் வாழ்க்கையில் பிறக்கும். இந்த திருப்புகழ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் அடுத்து சந்திப்போம். வேறொரு திருப்புகழுடன் இணைவோம். நன்றி, வணக்கம்.